இது இந்த மேடை வந்து எனக்கு கதாநாயகனா முதல் மேடை. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. மீட்டிங் அனுப்பும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இவதான் பேசிக்கும்போது ஏன்டா இப்படி ஆடிட்டே இருக்காங்கன்னு பார்த்தேன். கால் நிற்க மாட்டேன், இந்த மாதிரி பதட்டமாவே தான் இருக்கு. நாங்க குடும்பமா கேட்டோம், குடும்பமா கேட்டு 3 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சோம். வந்திருக்க பிரஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலா ஃபேமிலி எப்படின்னு சொல்றேன்னு தெரியல. சில சமயம் சில பேர் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணணும், சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. அங்கரா மேம், எனக்கு நீங்க ஒரு வாட்டி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு மாதிரி அந்த சொல்லி வாழ்ந்துருக்கீங்க. நீங்க என்னோட முதல் படத்துல பண்றது ரொம்ப சந்தோஷம். இது இந்த மேடை வந்து எனக்கு கதாநாயகனா முதல் மேடை. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி மேடை டெய்லி பேசியிருக்கேன். எனக்கு வந்து நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்கு, மனசுக்குள்ள நிறைய நன்றிகள் தான் இருக்கு. அதுல முதல்ல பிரஸ் அண்ட் மீடியா. நான் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் அவ்வளோ எனக்கு வந்து எப்படி சொல்றது, தெரிஞ்சவங்க ஒரு இதுவெல்லாம் கிடையாது. ஆனா அவ்வளோ பெரிய படங்கள்லயும் இல்ல அவ்வளோ அதிகமான ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படங்கள்ல நீங்க ஒவ்வொரு ஒரு எழுத்து வடிவத்திலேயோ இல்ல ஒரு வீடியோ ரிவ்யூவாவோ ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி என் நேமை சொல்லி ஆரம்பத்துல இருந்து நீங்க வந்து எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க. நீங்க அந்த மாதிரி எழுதின ஒவ்வொரு விஷயங்களும், நீங்க மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஆக்சுவலா அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் பண்ண வச்சது. அந்த சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு வந்து எப்பவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷ் ஷோலையும் ஏதாவது ஒரு விஷயத்துல பேக் ஸ்டேஜ்ல போகும்போது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நீங்க வந்து அட்வைஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுதான் இங்க என்ன நிக்க வச்சிருக்கு. அதுக்கு உங்ககிட்ட எனக்கு மனமார்ந்த மிகப்பெரிய நன்றிகள். மேலும் இந்த படத்தை நீங்க கொண்டு போயிருவீங்க எனக்கு தெரியும், அது நான் முழுசா நம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சார், ஸ்ரீகணேஷ் சார், ரித்திஷன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்ல நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பா செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சுன்னா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு ராத்திரி மாதிரி ஃபிலிம்க்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு, என்ன செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்து செல்வின்னு என்னோட கேரக்டரோட பேரு. இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேற என்ன சொல்ல தெரியல. சப்போர்ட் இல்லாம என்னால் இது பண்ணிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபர்ஸ்ட் நாள் செட்ல வந்த போது சாப்பிடல. அப்பவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. You're the most kindest and sweetest person I have ever worked with. நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்க உங்க இந்த வின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐம் ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருதநாயகத்தை எல்லாரும் பாக்குறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்றேன் உங்களுக்கு. அப்புறம் சுரேன் எங்க இருக்கீங்க? சுரேன், எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேச. ஃபர்ஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யாருக்கூடயும். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட்
என்னென்ன என்னதான் பேசிக்கும்போது ஏன்டா இப்படி ஆடிட்டே இருக்காங்கன்னு பார்த்தேன். கால் நிற்க மாட்டேங்க, அது மாதிரி பதட்டமாகவே தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் எல்லாரும் ஆக்சுவலாக இந்த கதை எழுதி முடிச்சு பல ப்ரொடக்ஷன் 40 ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு கடைசி ஒரு கட்டத்தில் முடியாது, இந்த படம் பண்ண முடியாது, ஏன்னா இது வச்சா நானும் ரிஷியனை மட்டும்தான் இந்த படம் பண்ணோன்றது ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் அதுக்கடுத்து போனோம். இந்த படம் வந்து ஒரு மனுஷன் இல்லைன்னா அந்த இடத்துக்கு போயிருக்காது. அது யாருன்னா தினேஷ் புருஷோத்தமன், டிஓபி, லவ் டுடே, லப்பர் பந்து படத்தோட டிஓபி. அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நானும் ரிஷியனும் நின்றுக்க மாட்டோம். இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நின்றுருப்போம். இன்னைக்கு இந்த படம் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முழுக்க தினேஷ் புருஷோத்தமன் அவருக்கு மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவரால் அவர் தான் இந்த படம் பண்ணுறதா இருந்துச்சு, பட் சில காரணங்களால பண்ண முடியல. ரியலி தேங்க்ஸ் அண்ட் சாரி ஃபார் தட். அண்ட் அதுக்கப்புறம் மேங்கோ போஸ் மோகன் அண்ணா, அவர் ஒரு கதை கேட்குறோம், அந்த கதை கேட்டுட்டு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இது நல்ல கதை இவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் மூலியமா தான் மைத்ரி உள்ள வந்தாங்க. மைத்ரி சார் வந்து அனில் சார் கதை கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் அனில் சார், நவீன் சார், ரவிசங்கர் சார், இந்த கதை தூத்துக்குடி பக்கம் நடக்கிற கதை, இதை நான் உங்களுக்கு போயிட்டு இங்கிலீஷில் சொல்லணும். ஒரு 1.5 மணி நேரம் இங்கிலீஷில் ChatGPT போட்டு இதெல்லாம் சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இங்கிலீஷில் சார் ஓப்பனிங் சார், பூசாரி கம் சார், பெல் ரிங் சார், இந்த மாதிரிலாம் சொல்லி கதை சொல்லி அவங்க என்ன புரிஞ்சாங்கன்னு தெரியல, பட் தே அண்டர்ஸ்டாண்ட் அந்த சோல் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகேப்பா பண்ணலான்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் ஓடினது அடுத்த 1 மாசத்துல நாங்கள் ஆஃபீஸ் போட்டாச்சு. இது போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து. எனக்கு படம் ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது, அது பாருங்க. ஃபைனலி ஒரு 3 பேர்த்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று அப்பா, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்ப, ரொம்ப தேங்க்ஸ், நீ பார்த்துட்டு இருந்தா பெருமைப்படுவேன்னு நினைக்கிறேன். ஒன்று. அப்புறம் தம்பி, அவனுக்கும் மாறி எனக்காக இன்னும் தூத்துக்குள்ள தனியாக ஒரு ப்ரமோஷன் ஹவுஸ் வச்சு அவன் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அவன் போய் பார்த்தீங்கன்னா அவன் தனியாக கை காசு போட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கான். தூத்துக்குள்ள என் படம் 100 நாள் ஓடின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த மாதிரி அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சுப்ராஜ் சார் உள்பட எல்லா டைரக்டர்களுக்கும், பாரி அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள் உள்பட இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த முதலாவது படத்தை ஒரு புது இயக்குனருக்கு இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதே போல இந்த படத்துக்கு புது இயக்குனருக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச தயாரிப்பு நிர்வாகிகள், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அருண், இப்படி எல்லாருமே தனித்தனியா சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி நான் உணர்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்துல ஒர்க் பண்ற அத்தனை பேருடைய சோலும் முழுமையா ஒர்க் பண்ணா அந்த படம் நிச்சயமா ஒரு வெற்றியை போய் அடைஞ்சிடும். இங்க நான் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே என்கிட்ட சுரேஷ் சந்திர சார் சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். பொதுவா பிஆர்ஓக்கள் வந்து அவங்க படத்தை வந்து பெருசா சொல்லுவாங்க, ஆனா அது சொல்றப்ப நமக்கு தெரியும் இவங்க நம்ம பார்த்து சொல்றாங்களா இல்ல உணர்ந்து மனசார சொல்றாங்களான்னு. சுரேஷ் சந்திர சார் அவ்வளவு தூரம் எக்ஸைட் ஆகி எனக்கு முதுகெல்லாம் தடையை கொடுத்து நீ பாராட்டினாரு. இந்த படம் ஒரு சிறப்பான படமா வரணும். ஏன்னா மைதி மூவி மேக்கர்ஸ் பெரிய ஹீரோஸ், பெரிய டைரக்டர்னு படம் எடுத்துட்டு இருக்க சமயத்துல முதலாக தமிழ்ல ஒரு புதுமுக டைரக்டர் ஒரு கண்டென்ட்டான ஒரு பட்ஜெட்ல கண்டென்ட்டை நம்பி படம் பண்றாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, சப்போர்ட்டிங் ஆக்டர் இல்லையா, அதனாலதான் சைட்லயே முதல்ல வந்து ராஜா இந்த கதை வந்து நரேட் பண்ணும்போது நாங்க குடும்பமா கேட்டோம். குடும்பமா கேட்டு 3 பேரும் விழுந்து சிரிச்சோம். அப்புறம் என் வைஃபை தான் ஃபர்ஸ்ட் நடிக்க கேட்டாங்க. அப்புறம் ஏதோ டேட் ஒர்க் அவுட் ஆகல, சரி நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிருந்தேன். வந்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த கதையை ஏத்துக்கிட்டு பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற ப்ரொடியூசர்ஸ் வேணும் இண்டஸ்ட்ரியில. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கார்த்திக் சார், பாரி எல்லாம் இங்க வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் தி ஒகேஷன். அண்ட் இங்க முக்கியமா நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர்ஸ் டீம்.
அருண் வேதகிரி, ஆதித்யா ஸ்ரீனிவாசன். வெங்கடேஷ் சார் சொல்லிட்டாரு, நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆதித்யா வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஆதித்யா நேரம் வருவார் ப்ரொஜெக்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு கேர்ள் ஃபோன் பண்றாங்க, நான் தான் ஆதித்யா. ஆதித்யாவா? ஆனா உண்மையாவே பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணாங்க ஆதித்யா. தயாளன், ஹரிகிருஷ்ணா, ஹரிஷ், சக்தி, லிஷா, மகேந்திரன், மாதவன், பிரதும்னன், எல்லாருக்கும் நன்றி. உங்க ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இவ்வளோ ஃபுல் ஒரே நைட்ல நடக்கிற கதை. ஸோ இட் ஒன்ட் ஹவ் பீன் பாசிபிள் வித்அவுட் யுவர் ஹார்ட் ஒர்க். அப்கோர்ஸ் எடிட்டர், டிஓபி சூப்பரா பண்ணாரு சுரேன். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா சொல்லணும்னா இதுல வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா, இதுல வந்து அழுக்கா இருக்கணும் கேரக்டர். சோ தலையில இருந்து கால் எண்டு வரைக்கும் வந்து கருப்பா மேக்கப் போட்டு எவ்வளவு அழுக்காக்க முடியுமோ அவ்வளவு அழுக்காக்கிட்டாங்க. என்ன காஸ்டியூமும் அழுக்கா இருக்கணும். ரெண்டு நாள் நடிச்சதுக்கு அப்புறம் மூணாவது நாள் காஸ்டியூம் போட போறேன், ஸ்மெல் வருது. என்னங்க இது ஸ்மெல் வருது, ஏன் துவைக்கலையா? இல்ல பூர்ணிமா மேடம் வந்து துவைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், அழுக்கு மாதிரி இருக்கணும், அழுக்காவே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் துவைச்சு கொடுத்தாங்க. அண்ட் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பரத், ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேண்டாம். அண்ட் இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் இந்த படத்தையும் நம்ம அன்பே டயானாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம். விடிக்காலையில் வரைக்கும் வேலை பார்த்துட்டு தூங்காம திருப்பி வந்திருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. ராஜா டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா ரொம்ப பர்சனலான விஷயம்லாம் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப ஒரு ஓப்பன், ரொம்ப இன்னசென்ட் டைப், ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன். பட் ஆனால் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்காரு. நடித்தவங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. டிஓபி சூரியன், எடிட்டர் அசோக் எல்லாருமே இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு சொல்றதுல வெறும் இது மட்டும் தான் திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏன்னா உண்மையாலுமே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லாரோட வேலைப்பாடு வந்து ரொம்ப செம்மையாக இருக்கு. ஸ்கோராகவும் சரி, சாங்ஸாகவும் சரி, எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டிங் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பேஸ் கிடைச்சிச்சு. அண்ட் ராஜா ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அனில் சார் அண்ட் அதர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மைத்ரி, ஐம் so கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. August 21 படத்தை மறக்காம பாருங்க. அண்ட் கார்த்திக் சார், பாரி ப்ரோ, ஸ்ரீ கணேஷ் ப்ரோ எல்லாருக்கும் நன்றி. ரிஷிகாந்த், அனிஷ்மா, அப்துல் இவங்களுக்கெல்லாம் நான் பெரிய ஃபேன். நான் வந்து அவங்களெல்லாம் யூடியூப்ல முன்னாடி அவங்க தளபதி ஸ்பூஃப் பண்ணும்போது டெம்பிள் மங்கீஸ் வீடியோலேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் நேரில் அவங்களோட ஒர்க் பண்ணுறதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ நல்ல மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க.